காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. நான் இப்போது உன்னிடம் கட்டாயமாக சிறிது நேரம் பேசியே தீர வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே. நீ என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் குழந்தையே, இதை இறுதி வரை பொறுமையாக கேள். நான் மட்டும் இப்பொழுது உன்னை தேடி வரவில்லை, தனிமையில் பேசவில்லை என்பதை புரிந்துகொள். என்னுடன் உன்னுடைய குலதெய்வமாக இருக்கும் உன் குலதெய்வமும் என்னை ஒட்டி உன்னுடன் தான் வந்திருக்கின்றது தங்கமே, உன்னுடன் பேச வேண்டும் என்று. குழந்தையே, உன்னுடைய சிரமத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். உன் கர்மாவும் என்னுடன் தான் இப்போது இருக்கிறார்கள். நான் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்துகொள். நீ இந்த நேரத்தில் நான் உன்னுடன் சில கேள்விகளை கேட்பேன். அது உண்மைதானா என்று உன் மனதளவில் நீ என்னிடம் உண்மையாக பேச வேண்டும். இந்த பதிலையே கீழே என் பதிவுகளில் உண்மையாக நீ போட வேண்டும். இது கட்டாயமாக இருக்கிறது பிள்ளையே. காரணம் என்ன என்று கேட்காதே என் பிள்ளையே. நான் கூறுவதை மட்டும் பொறுமையாக இறுதி வரை கேள் என் செல்வமே. நீ உன் கஷ்ட காலத்தில் நினைக்கின்றாயல்லவா, அப்போது தெய்வத்திற்கு கண்ணில்லையா என்று. அதனால் இந்த தெய்வங்கள் உன்னோடு இருக்கிறோம் என்று ஒரு சில நேரம் நீ மனதார உணர்ந்தாலும் வேதனையில் அதுபோல் கூறுகிறாய் என்று நாங்கள் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் என்று கூறுகின்றேனே, யார் என்று நினைக்கிறாயா? நானும் உன் குலதெய்வமும் காக்கும் உன் குலதெய்வமும் தான் இப்பிள்ளையே என் தங்கமே. உன்னை எங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதால் தான் இதுவரை உன்னை ஏதாவது இருந்தாலும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். என்றும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம் என் செல்வமே. இன்று இந்த கர்மவினையை என்ன கூறிவிட்டது தெரியுமா? இது நீங்கள் கலந்து கொள்ள கூடாது, இதிலிருந்து நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும் என்று கூறுகிறது பிள்ளையே. இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் அன்னைக்கு எப்படி இருக்கும் என்று நீயே யோசித்துப் பார். கர்ம வினையை அடியோடு அழித்து உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வேதனைகளிலிருந்து உன்னை வெளியே அழைத்து வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் உன் அன்னையை பார்த்து அந்த கர்ம வினை ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினாள். நான் அந்த நிலையில் என்ன செய்திருப்பேன் என்று யோசித்துப் பார். நான் காரணம் கேட்டேன். அதற்கு கர்மவினை சொன்னது, சில விஷயங்களை பற்றி உங்களிடத்தில் நான் பேச வேண்டும். என் அன்பு பிள்ளையே, மனதார கூட யாருக்கும் தீங்கு நீ நினைக்கதில்லை. நீ வெகுளித்தனமான மனதை கொண்டிருக்கின்றாய். யார் என்ன கூறினாலும் அதை உண்மை என்று கேட்டு ஒருவருக்கு உதவி செய்து விட்டாய் அல்லவா? ஒருவருக்கொருவர் உதவி செய்து விட்டாய் அல்லவா? யாரை பற்றியும் அவதூறு யாரிடமும் பேசியிருக்க மாட்டாய். ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் நீ எப்போதும் பகையை உண்டாக்கிவிட மாட்டாய். நீ தெரிந்தும் தெரியாமலும் கூட கனவில் ஒவ்வொருவருக்கும் தீமை செய்துவிட மாட்டாய் என்று குலதெய்வமாகிய நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, அதுபோலத்தான் நீயும் இருந்து வருகிறாய். அதனால் சில விஷயங்களை நான் உன் செவிகளில் கேட்கும்போது என் பிள்ளையிடம் கேட்டு நான் இது சரியா தவறா என்று தெரிந்து கொள்வேன் என்றுதான் நீ இப்பொழுது என்னிடத்தில் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன், உன்னிடத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசும் அந்த சொந்தங்களை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கும். அதுபோல உன்னை சார்ந்த குடும்பத்தில் செய்யும் தவறுகளை பார்க்கும்போதும் எனக்கு கோபம் அதிகரிக்கிறது, ஆங்காரம் வருகின்றது. என் தங்கமே,
ஆத்திரமாக இருக்கிறது. அவர்கள் செய்யும் பிழைகளை பார்க்கும்போது தண்டனை உடனுக்குடனே கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். தண்டனைகளும் சில குடும்பங்களுக்கு கொடுத்தும் இருக்கின்றேன், அதை அனுபவித்தும் இருக்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, என் அன்பு பிள்ளையே, உனக்கு நெருங்கிய குடும்பம் அன்பு பிள்ளையே அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பலருக்கும் நான் இங்கு தண்டனைகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். சிலரை காப்பாற்றி கொண்டிருக்கும் காரணம் அவர்கள் வெள்ளேந்தியான மனிதர்கள் என்பது தெரிந்து அவர்களோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் நான். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தாயா? நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளில் அளவு உனக்கு புரிகிறதா? நீ விட்ட கண்ணீர்களின் அளவு உனக்கு புரிகிறதா? நீ பட்ட காயங்களின் அளவு உனக்கு புரிகிறதா? என் தங்கமே, ஏன் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இதற்கு காரணம்தான் என்ன? எந்த நாள் தான் இதை அனுபவிக்கின்றேன்? என் வேதனை போல இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்காதே. உன் வாழ்க்கையில் பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் கூட நான் சந்தோஷமாக சிரித்து மகிழ்வதில்லையே. ஒரு மணி நேரமாவது சிரித்தால் 10 மணி நேரம் அழுக வேண்டிய சூழல் எனக்கு உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. இதுபோல சூழ்நிலையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா பிள்ளையே? அடுத்தவர்கள் சிரித்து மகிழும் போது இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கவில்லையே கடவுளே, நான் என்ன செய்து விட்டேன்? பாவங்கள் ஏன் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறது என்று தெய்வத்திடம் நீ வேண்டாத நாள் இல்லை. என்னதான் இப்படி படைத்து விட்டாய்? எனக்கு பிறக்கும் அவர்களையாவது நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு, பாவத்தை அவர்களின் மீது திணித்து விடாதே. நல்ல வழியை என் பிள்ளைகளுக்காவது காட்டு என்று இப்போது மண்டியிட்டு கொண்டிருக்கின்றாயா? என் குழந்தையே, தெய்வத்திடம் மண்டியிட்டு கொண்டிருக்கின்றாயே. தெய்வத்திடம் தங்கமே, நீ போகும் வழி அனைத்தும் சரிதான். ஆனால் சற்று நீ திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இப்போது இருக்கிறது. கர்மவினை சொல்கிறது, என்னிடத்தில் உன் மனதில் கரைபடிந்திருக்கிறது என்று. நீங்கள் சொல்கிறீர்கள் என் பிள்ளையே கரைபடியாத மனம் என்று. ஆனால் உங்கள் பிள்ளையின் மனம் கரைபடிந்துதான் இருக்கிறது என்று கர்மவினை என்னிடத்தில் கூறுகிறது. அந்த காலகட்டத்தில் ஒருவர் மீது நீ அன்பை வைத்து அந்த ஒருவரோடு உன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஒருவருக்கு ஆசையை கொடுத்து, ஆனால் கடைசியில் சூழ்நிலை காரணமாக அந்த ஒருவரை விட்டு நீ வந்துவிட்டாய் அல்லவா என்று உன் மீது பழி ஒன்று இருக்கிறது பிள்ளையே. அது மட்டுமல்ல, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வருகின்றதாம். அதுவும் மற்றவர்களை பேசும்போது நீ அளவில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாயாம். அன்பு பிள்ளையே, கரைபடியாத பிள்ளை செய்யும் வேலையா இது? இதுபோல பல விஷயங்கள் கர்மவினை அதிகரித்து காரணமாகத்தான் இப்போது வந்திருக்கிறது என்று கர்மவினை என்னிடம் கூறுகின்றது பிள்ளையே. அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவரின் மனதில் அன்பை விதைத்து அந்த மனம் இன்று உன்னை நினைத்து புண்பட்டு கொண்டிருக்கிறதாம் பிள்ளையே. அதுபோல இன்னொரு என்ன தெரியுமா? ஒருவருக்கு நீ சாபம் கொடுத்து விட்டாயாம். மனம் தாழாமல் ஒருவருக்கு மனதார நீ நெஞ்சில் அடித்து சாபம் விட்ட காரணம் அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கின்றதாம் பிள்ளையே. கர்மவினை என்னை பார்த்து கேட்கிறது பிள்ளையே. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காது என்று சொன்னார்களே, யார் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்ளும் என்று சொன்னீர்களே. ஆனால் உங்களின் பிள்ளை விட்ட சாபம் இன்னொரு குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது என்று கர்மவினை என்னிடம் கூறுகின்றது பிள்ளையே. என் அன்பு செல்வமே, நீ இது எல்லாம் நடக்கிறதா என்று என்னிடம் சொல்லாதே. வார்த்தைகளாக கர்மவினை காத்திருக்கிறது.
நீ வார்த்தையாக போட்ட தவறுகளை கர்மவினை கணக்கில் எடுக்கும் என்பது உண்மை, தெரிந்து கொள். மனதார உண்மையை கூறு. அந்த கர்மவினை கேட்கும் பொய் மட்டும் சொல்லிவிடாதே என் பிள்ளையே. உன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ளாதே என் பிள்ளையே. வாயிலிருந்து பொய்கள் வருகிறது என்று நான் ஏன் செவிகளில் கேட்கக்கூடாது? உன் வாயிலிருந்து வரும் பொய்களை நான் செவியில் கேட்கக்கூடாது. உண்மையை சொல். உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த அத்தனையும் உன் அன்னைக்கு தெரியும். அதனால் இந்த கர்மம் கேட்பதால் இன்று உன்னிடத்தில் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீ இதை ஆம் இல்லை என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் நான் உன் கர்மவினையிடம் பேசி அதையும் சரி செய்து உனக்கு கொடுக்கின்றேன் பிள்ளையே. நீ சொல்லும் பதிலுக்காக உன் தாய் காத்திருக்கின்றேன் பிள்ளையே. என் பிள்ளையின் வாழ்க்கை எந்த கணக்குக்கு கர்மவினை தொடர்கிறது, எந்த ஜென்மத்திற்கும் தொடர விடக்கூடாது என்று எண்ணத்தோடு இன்று உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் பிள்ளையே. நானும் உன் குலதெய்வமும் காத்து கொண்டிருக்கின்றோம். குலதெய்வம் உன்னை கைவிட மாட்டோம். இருவரும் சேர்ந்து உன்னை காப்போம் என்பதை மறந்துவிடாதே பிள்ளையே. இந்த கர்ம வினை போல் 1000 வந்து நின்று என்னிடம் கணக்கு கேட்கலாம். அத்தனைக்கும் கணக்கு காட்டி என் பிள்ளையை காப்பாற்றி விடுவேன். எனக்கு பின்னால் என்னுடைய நிழலில் என் பிள்ளை இருக்கிறது என்று அடித்து கூறுவேன் பிள்ளையே. இது உண்மையா? நீ கூர் தங்கமே. உனக்கு துணையாக இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? என்னிடம் சொல். தெரிந்து கொள்கின்றேன். இந்த கமாண்டின் கீழ் சொல். நிச்சயம் சொல்ல வேண்டும் என் தங்கமே. எந்த நிலையிலும் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத உன் அன்னை இருக்கும் வரை நீ பயப்படாதே, கலங்காதே. நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்தது நான் உணர்வேன் பிள்ளையே. உன் அன்னை மன்னித்து உன்னை காப்பேன். அது உன் தாயின் சத்தியம். இது இந்த தெய்வ வாக்கின் சத்தியம் பிள்ளையே. உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும். எந்த நிலைமையிலும் காப்பாற்றப்படும் என்பதை மறந்து விடாதே. உனக்காகத்தான் உன் தாய் காத்திருக்கின்றேன். நல்ல மனதோடு இரு என் பிள்ளையே. நல்லதை நினை, நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. உன் அன்னை வாக்கு பழிக்கும் என்பது உனக்கு உணர்ந்திருப்பாய். அதை பலமுறை உணர்த்தியும் இருப்பேன். உன் அன்னை வாக்கு பழிக்கும் பிள்ளையே. உன்னோடு நான் இருக்கின்றேன் தங்கமே. இந்த தாயை மறந்து விடாதே. இந்த தாயின் மனதில் என்றும் நீ இருப்பதை நான் காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனதில் நான் இருப்பதை நீ ஒரு சில முறை மறந்து விடுகின்றாயே. ஏன் தங்கமே இப்படி இந்த தாயை அலட்சியமாக எண்ணுகிறாய்? நான் கேட்ட கேள்விகளை பதிலாக என் தாயிடம் கொடுத்துவிட்டு போ. அனைத்தையும் உனக்காகத்தான் செய்து கொண்டிருப்பேன் என்பதை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு நிரூபித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ மறந்துவிட்டால் நான் என்ன செய்வது? உனக்கு நடத்தி கொடுத்த அனைத்தையும் நீ மறந்துவிட்டால் நான் என்ன செய்வது? ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.